எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பெருமாள் கோவில்களில் செய்யக்கூடிய கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக சில குறிப்பிட்ட பெருமாள் கோவில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வடை செய்வாங்க. இது நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம். எல்லாருமே கோவிலில் பிரசாதமாக வாங்கி இந்த வடையை சாப்பிட்ருப்போம். நம்ம அதை வீட்லேயும் செய்யலாம், பூஜை பண்ணுறப்ப நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கருப்பு உளுந்தில் வடை செய்யறதுக்கு உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் முழு உளுந்தும் தாராளமாக எடுத்துக்கலாம். 150 கிராம், ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். இது மீடியம் சைஸ் வடை பார்த்திங்கன்னா ஒரு 7 வடை தட்டலாம். இந்த ஒரு கப்பு உளுந்துக்கு 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்த்திங்கன்னா தான் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு கரெக்டாக 2 மணி நேரம், அதுக்கும் அதிகமாக நம்ம ஊற வைக்கக்கூடாது. எவ்வளோக்குள்ளோ நம்ம அதிக நேரம் ஊற வைக்கிறோமோ உளுந்து வடை மொறு மொறுப்பாக இருக்காது. கரெக்டாக 2 மணி நேரம் கழித்து தண்ணி மட்டும் வடிக்கிறேன், அந்த தோலெல்லாம் எடுக்கவே இல்லை. மிக்சியில் அரைக்கிறப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன ஸ்பூனால் 3/4 டீஸ்பூன் மிளகு, 2த்தையுமே நம்ம சேர்த்துட்டு இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த உளுந்து சேர்க்க போகிறோம். மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஸ்பூனால் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். அப்படி எடுத்தால் பந்து போல் மாவு வருது பார்த்திங்களா. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைனா வாழை இலை ஏதாவது சின்ன பீஸ் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம தட்டை எப்படி தட்டுவோம் அது மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டோ இலையில வச்சுட்டு ஓரளவுக்கு தட்டையாக, ரொம்ப மெல்லிசாவும் கிடையாது, ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஒரு தடிமன் வச்சுண்டு தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பெருமாள் கோவில் வடை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது மாதிரி அரைச்சி நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப 2 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த கவர்லேருந்து மெதுவாக நம்ம எண்ணெய் பக்கத்தில் கையை எடுத்துன்னு போயிட்டு இப்படி கையில் மாற்றிட்டு மெதுவாக விடுங்க. முழுக்க முழுக்க ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். எண்ணெய் எந்த அளவுக்கு வாணலியில் வச்சுன்னு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நம்ம வடை தட்டி எடுக்கணும். இது ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நான் போட்டிருக்கேன். கோவிலில் போடுற அளவுக்கு பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸாக வடை தட்டினதுனால ஒரு 3 வடை போட்டிருக்கேன். 50% எண்ணெயில் பொரிஞ்சோடனே இதை முதல்ல எடுத்து வச்சிடணும். அப்புறம் அடுத்த ஈடு போடணும். அடுத்த ஈடு வடையும் அதே மாதிரி 50% பொரிஞ்ச உடனேயே நான் எல்லாத்தையுமே சேர்த்து போடுறேன். இப்போ அடுத்த ஈடு பொரிஞ்சுன்னு இருக்கு. இது கூடவே பாருங்கள், முதல்ல பொரிச்சு எடுத்த அந்த வடையை சேர்த்துக்கிறேன். எண்ணெயை விட வடை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட விட நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிட்டு வடை பார்த்திங்கன்னா முதல்ல போடுறப்ப பெருசாக தெரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக போயிடும். கோவில்களெல்லாம் நல்லா 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கலர் எடுத்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் இப்போ எப்படி எடுக்கிறேன் பாருங்கள், இது மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆனாலும் 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த வடையும் தாராளமாக நீங்கள் நெய்வேத்தியம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி தோல் உளுந்த ஊற வச்சு வடை தட்டி செஞ்சு பாருங்கள். அந்த அரிசி இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தோல் உளுந்தும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துலாம் இட்லி செய்கிறப்ப தோல் உளுந்தில் தான் கொஞ்சமாக தோலை களைஞ்சிட்டு அரைப்பாங்க. ஆனால் இப்போ இந்த தோல் உளுந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த மாதிரி கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்து நல்லா கிறிஸ்பியான வடை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.